அனைவருக்கும் வணக்கம். பன்னீர் சோசையில் இன்றைக்கி என்ன ப்ரோமோன்னு சொல்லி பார்க்கலாம். அரசி வந்து குளிச்சுட்டு பாத்ரூம் வந்து வெளியில் வராங்க. ஆனால் பக்கத்தில் வந்து குமரன் உட்காந்துட்டு, இந்த கத்தி வச்சு தான் நீ என்கிட்ட காட்டம் காட்டிக்கிட்டு இருந்த, இப்போ இப்படி நீ என்னை குத்துறன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படம் பேசுகிறாங்க. உன்னை என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா? என்ன வேணாலும் பண்ணலாம். என்னை பழிக்கு பழி வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கியோ? கார்லேருந்து இறங்கி வந்தியே, அப்படியே இறங்கி உங்கள் அப்பா கிட்ட ஓட வேண்டியதானே? என்னவோ நான் தான் தாலி கட்டினேன், நான் தான் எல்லாம் செஞ்சுங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்க. ஒழுங்கு முறையே என்னை பழி வாங்குறங்கிற எண்ணத்தை விட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு ஓடியே போயிரு நீ அப்படிங்கிறாங்க. இல்லாட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அரசி வந்து மிரட்டுறாங்க. ஓ, என்னையே என்ன பண்ணுவேன்னு கேட்குறியா? இப்போ நான் ஓங்கி ஒரு அறைய போகிறேன். அந்த அறையில் நீ அலற போகிற. நீ அலற சத்தத்தை கேட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அங்கே கதற போகிறாங்க பாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் வீடை பற்றி யோசிங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க, நீங்கள் தான் பதில் பேசுகிறேன்னே. ஓ, எங்கள் வீடை பற்றி நீ சொல்கிறியா? அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அடிக்க ட்ரை பண்ணுறாரு. அரசி வந்து இங்கிட்ட அங்கிட்ட விலகி போயிடுறாங்க. ஓ, எஸ்கேப் ஆகுறியா அப்படின்ட்டு திருப்பி நல்லா கையை முறுக்கிக்கிட்டு குத்த போகிறாங்க. சுவரில் இடிச்சிடுறாங்க. ஐயோ அம்மா அப்படின்ட்டு அலறாங்க. அவங்க அம்மாவும் அவங்க பாட்டியும் வந்துடுறாங்க. என்னடா அப்படிங்க இந்த மாதிரி துணி வலிக்கு கீழே விழுந்துட்டார் அத்தை அப்படின்ட்டு அரசி வந்து அப்படியே பிளேட்டை மாற்றிடுறாங்க. துணி வலிக்கிட்டேன்னு, ஆனால் துணி இங்கே இல்லையே அப்படின்ட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லத்தே, அது நான் எடுத்து போட்டுட்டேன், அதுக்கு எப்படி கையில் அடிபட்டிருக்கு அப்படின்ட்டு அவங்க அத்தை கேட்குறாங்க. அது வந்து பிடிக்க போனாங்க அப்படி இப்படின்ட்டு எப்படியும் சமாளிச்சிடுறாங்க. அப்படியா அப்படின்ட்டு சரின்ட்டு அவங்களும் நம்பிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அவங்க சித்தப்பா வராங்க. சித்தப்பா வரும்போது அரசி வந்து பார்த்துட்டு, மாமா எப்படி இருக்கீங்க மாமா அப்படிங்கிறாங்க. உன்னை பார்த்து பேசக்கூடாதான் நினச்சேன், இருந்தாலும் வேறு வழி இல்லை, உன்னை கூப்பிட்றக்கா வந்தேன், என்னாச்சு அப்படின்னு. மீனாவும் ராஜி இந்த மாதிரி கோயிலுக்கு வர சொன்னாங்கன்ட்டு கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அரை மணி நேரம் உங்கள் கூட வண்டியில் வந்து ஒரு வார்த்தை கூட என் கூட நீங்கள் பேசவே இல்லையே மாமா அப்படிங்கிறாங்க. பேசணும்னு எனக்கு ஆசையே இல்லைம்மா, உன்ட்ட பேசுங்கிறதுக்கு எந்த ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு கோவத்திலே இருக்காரு. சரி உள்ளே போய் அண்ணியை பார்க்குறாங்க. அண்ணிக்கிட்ட பேசுகிறாங்க. ராஜி வந்துட்டு நல்லா இருக்கியா, நல்லா இருக்கும், உன்னை பார்த்துக்குறாங்களா, எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான் எல்லாம் நல்லா பார்த்துக்குறாங்க, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த குமார் உன்னை எப்படி நடத்துவோம் என்னமோ அதுன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்துன்ட்டு ராஜி ரொம்ப பேசுகிறாங்க. அடுத்து மீனை பார்த்துட்டு, என்னக்கா பேசணும்னு சொல்லிட்டு ஒன்றுமே பேசாமல் இருக்கீங்கன்னே. இல்லை உன்னை பேசணும் தான் வந்தேன், ஆனால் உன்னை பார்த்துட்டு என்ன கேட்கணும் எனக்கு தெரியல, நிறைய கொஷினோடு வந்தேன் அப்படின்ட்டு அடுத்து ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு எல்லாத்தையும் கேட்குறாங்க. மாறி மாறி சொல்கிறாங்க. அரசி வந்து இல்லை அவர் நான் இல்லாட்டினு செத்து பேருமே சொன்னார், அதனால தான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு. அது நீ சொன்னதுனா பொய், என்ன நடந்துச்சாங்க, உன்னை மிரட்டினா நான் வச்சானன்ட்டு மாறி மாறி ராஜி அவங்கள எல்லாம் கேட்குறாங்க. நீ வந்து என்னை உண்மையாக நினச்சினா, அண்ணி நினச்சினா, என் மேலே பாசம் இருந்துச்சு மரியாதை இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட எல்லாமே நடந்தது சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரின்னு அரசி வந்து வேறு வழி இல்லாமல் எல்லா விவரத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து மீன் வந்து பயங்கரமாக கோவறாங்க. இவன் இப்படியா பண்ணோம் அப்படியா பண்ணன்ட்டு பயங்கரமாக கோவம். ராஜி வந்துட்டு அவனை உண்டில் நாக்குறேன் இப்பயே போகிறேன் அப்படின்ட்டு. ஐயோ ராஜி கொஞ்சம் பொறுமையார் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ராஜியும் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீ இந்த வார்த்தையை முதல்ல என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அவன் இப்படி மிரட்டினா ஃபோட்டோ காமிச்சேன்னு முதலே சொல்லியிருக்கலாம்னே. நான் பண்ண பெரிய தப்பு இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமல் விட்டது, அதை விட பெரிய தப்பு இந்த விஷயத்தை வந்து அத்தைக்கிட்ட சொன்னது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்க. இந்த மாதிரி அத்தைக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டே வச்சுட்டு அவங்க தான் என்னை வந்து போன்னு சொல்லி நம்பிக்கையை ஊட்டி நம்பிக்கையை வந்து ஏற்படுத்தி என்னை போச்சு வச்சாங்க. இப்போ கடைசி அது நாடகங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுக்குன்னு அவங்க மேலே எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அவங்கள போய் நம்பினி அவங்க தான் குமார் வந்து காலேஜுக்கு வர வச்சது, குமார் கூட உன்னை வந்து சினிமாவுக்கு போக வச்சது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். அவங்கள உண்டில் நாக்குறேன்னு இல்லையா பாருன்ட்டு பயங்கரமாக ரெண்டு பேரும் கொண்டு எழுகிறாங்க.